ஹாய் ஸ்டூடெண்ட் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி பப்ளிக் எக்ஸாம்ஸில் பேப்பரை வேல்யூ பண்ணுறாங்க, அதுக்கு எதுக்கெலாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், எப்படி கொடுத்தா ஒரு ஃபுல் மார்க் வாங்க முடியும் அப்படின்றதுக்கான ஒரு டிப்ஸ்க்கான வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ இது ராம்நாத் டிஸ்ட்ரிக்டில் நடந்த ஃபஸ்ட்டு ரிவிஷன் எக்ஸாமில் ஒரு ஸ்டூடெண்ட் வாங்கியிருக்கிற மார்க்கு, அதாவது 70க்கு 69 எடுத்திருக்காங்க. ஸோ அவங்க என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க, எப்படி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம கூட எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலும் உங்களுக்கு உடனுக்குடனே சேரும். சரி, வாங்க வீடியோ போகலாம். ஸோ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் 69 வாங்கியிருக்கிறாங்க அவுட் ஆஃப் 70க்கு. ஸோ இந்த கொஸ்டின் பேப்பரை உங்களுக்கு வீடியோவில் ஸ்க்ரீனில் காட்டுறேன். ஸோ அந்த கொஸ்டின் பேப்பரை பார்த்துட்டு அந்த கொஸ்டின் பேப்பர் எப்படி இருந்துச்சு, எவ்வளோ மார்க் வாங்குவீங்கன்றதையும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஸோ இவங்க ஒன்னோட பொறுத்த வரைக்கும் ஸோ அழகாக எழுதியிருக்காங்க. ஃபஸ்ட் எடுத்துன்னு 1 வேர்டு. ஸோ 15 மார்க் அவுட் ஆஃப் 15 ஃபுல் மார்க்குமே அந்த 1 வேர்டுக்கு எடுத்துருக்குறாங்க. ஸோ கம்ப்ளீட்டாக 15 மார்க்கு. ஸோ ஒரு 1 வேர்டு கூட மிஸ்டேக் இல்லை. அடுத்து பார்த்திங்கன்னா 2 மார்க் இந்த மாதிரி ஹெட்டிங் கொடுங்க. ஸோ ஹெட்டிங் கொடுக்கும்போது பேப்பர் வேல்யூ பண்ணுறவங்களுக்கு அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஹெட்டிங் கொடுத்தீங்கன்னா தான் ஃபஸ்ட்டு 2 மார்க் எடுத்துருக்காங்க. ஸோ விச் ஓர் கேன் பி கான்சன்ட்ரேட் பை சல்ஃபைடு ஓர் ப்ரோத் ஃப்ளோட்டேஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணலாம், அதுக்கு 1 மார்க்கு. அதுக்கு பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள், அதுக்கான எக்ஸாம்பிள் கொடுத்திங்கன்னா 1 மார்க். ஸோ ஆக மொத்தம் 2 மார்க். ஸோ இந்த மாதிரி தான் பப்ளிக்கில் இந்த பாயிண்ட்ஸ் போட்டு எதுக்கு எவ்வளோ மார்க்கு, இதுக்கு எவ்வளோ மார்க் தனியாக போட்டு அதை டோட்டலாக இங்கே போடுவாங்க. ஸோ நான் திருத்திட்டேன், கரெக்ஷன் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கு இது எப்படி 2 மார்க் போட்டேன்றதை தான் நான் உங்களுக்கு இது சொல்கிறேன். அடுத்த கொஸ்டின் பார்த்திங்கன்னா டீகாம்போசிஷன் ஆஃப் BCl5 கொஸ்டினில் இருக்கும். உங்களுக்கு கொஸ்டினை பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ அதுக்கு ஈக்குவேஷன் கரெக்டாக இருந்தாலே 2 மார்க் தான். ஸோ அதான் 2 மார்க். அடுத்த கொஸ்டின் பார்த்துட்டிங்கன்னா பாரடைஸ் ஃபர்ஸ்ட் லா கேட்டிருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் பாரடைஸ் ஃபர்ஸ்ட் லா ஸ்டேட் தட் மாஸ் ஆஃப் தி சப்ஸ்டன்ஸ் லிபரேட்டட். ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக எழுதியிருந்தால் அதுக்கு 1.5 மார்க் கொடுத்துருவாங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஈக்குவேஷனுக்கு 1/2 மார்க். சம்டைம் இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக இருந்தால 2 மார்க்கு. ஸோ இங்கே நான் கொடுத்துருக்குது ஸ்டேட்மெண்ட்டுக்கு 1.5 மார்க்கு, ஈக்குவேஷனுக்கு இந்த ஈக்குவேஷனுக்கு 1/2 மார்க்கு, டோட்டலாக 2 மார்க். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்ப்ளிட்டிங் எனர்ஜி. ஸோ ஸ்டேட்மெண்ட்டு கரெக்டாக எழுதியிருந்தாங்கன்னா, ஸோ டிஜெனரேட்டட் d ஆர்பிட்டல் ஸ்ப்ளிட் இன்ட்டு 2 சைட்ஸ் அந்த எனர்ஜி டிஃபரன்ஸ் கரெக்டாக ஸ்டேட்மெண்ட் இருந்தாங்கன்னா 2 மார்க். அது நான் கம்ப்ளீட்டாக 2 மார்க் கொடுத்துட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா இது கம்பல்சரி ப்ராப்ளம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஃபார்முலாவுக்கு உங்களுக்கு 1/2 மார்க்கு, அதனுடைய சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு 1/2 மார்க்கு, கரெக்டான ஆன்சர் வித் யூனிட்டு 1 மார்க். ஸோ டோட்டலாக உங்களுக்கு 2 மார்க். ஓகேங்களா? மொத்தம் 1 2 3 4 5 தான் இருக்காங்க இந்த பக்கம், இது சேர்த்து 6. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா 3 மார்க்கு. ஸோ 3 மார்க்கை பொறுத்த வரைக்கும் கேட்டினேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ கேட்டினேஷனுக்கு 3 மார்க் கொஸ்டின். ஒவ்வொரு கேட்டினேஷன் டெஃபினிஷனுக்கு 1 மார்க்கு, அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ்க்கு 2 மார்க்கு. ஸோ ஏதாவது 2 ப்ராப்பர்ட்டிஸ் எழுதணும். ஸோ வேலன்சி ஆஃப் எலிமெண்ட் ஷுட் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 2. ஸோ அது மாதிரி மொத்தம் 3 ப்ராப்பர்ட்டி இருக்கும். அதில் 2 எழுதுனால 2 மார்க்கு. ஸோ ஆக மொத்தம் 3 மார்க். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது இது எல்லாமே அது ப்ராப்பர்ட்டிஸ் ஃபுல்லாகவே எழுதிட்டாங்க. இருந்தாலும் இனி 2 பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிட்டு 3 மார்க். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா விச் இஸ் மோர் ஸ்டேபிள், Fe3+ ஆர் Fe2+. இந்த கான்ஃபிகரேஷனுக்கு பார்த்துட்டிங்கன்னா 1 மார்க். 2 கான்ஃபிகரேஷன் கரெக்டாக இருந்தால் 1 மார்க்கு. ஸோ இதில் ஏதாவது 1 தப்பு இருந்தாலும் 1/2 மார்க் தான் போடுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு விச் இஸ் மோர் ஸ்டேபிள் அப்படின்னு சொல்கிறதுக்கு 1 மார்க். ஸோ Fe3+ இஸ் மோர் ஸ்டேபிள். ஸோ அதுக்கு 1 மார்க். இந்த நெக்ஸ்ட்டு என்ன ரீசன், ஏன்னா இது ஹேஸ் அ ஹாஃப் ஃபில்டு d ஆர்பிட்டால், இதனால தான் Fe3+ மோர் ஸ்டேபிள். ஸோ அதனால் அதுக்கு ஒரு ரீசனுக்கு 1 மார்க். ஆக மொத்தம் 3 மார்க். ஸோ இது 3 மார்க் கொஸ்டின். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னா டெஸ்ட் ஃபார் கார்பாக்சிலிக் ஆசிட் கேட்டிருக்காங்க 3 மார்க்கில். 3 டெஸ்ட்டு கொடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்கு 1 மார்க்கு, செகண்ட் டெஸ்ட்டுக்கு 1 மார்க்கு, தேர்ட் டெஸ்ட்டு, டோட்டலாக 3 மார்க். ஸோ இந்த மாதிரி 3மே இருந்தால் 3 மார்க். இப்போ ஏதாவது 1 தப்பாக இருந்துச்சுன்னா 2 மார்க் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் அட்டம்ப்ட் மட்டும் பண்ணி ஏதோ ஒரு லைட்டாக இருந்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் கரெக்டாக இருந்தால் ஒரு 1/2 மார்க் கொடுப்பாங்க. ஸோ மற்றபடியாக கரெக்டாக இருந்தால் தான் ஒரு மார்க் கொடுப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா லூயிஸ் ஆசிட் ஸ்டேட்மெண்ட்டு. இப்போ பார்த்திங்கன்னா ஸ்டேட்மெண்ட்டு 1 மார்க்கு, இந்த எக்ஸாம்பிளுக்கு 1/2 மார்க்கு. ஸோ அதாவது லூயிஸ் ஆசிட்க்கு எக்ஸாம்பிளுக்கு 1/2 மார்க்கு, லூயிஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்கு 1 மார்க். அதுமாதிரி லூயிஸ் பேஸ்க்கு ஸ்டேட்மெண்ட்டுக்கு 1 மார்க்கு, அதனுடைய எக்ஸாம்பிளுக்கு 1/2 மார்க். ஸோ டோட்டலாக பார்த்துட்டிங்க அப்படின்னா 3 மார்க்.
ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கம்பல்சரி ப்ராப்ளம், இது 3 மார்க்கில் கேட்டது. ஸோ இது ஈக்குவேஷன் கரெக்டாக எழுதி ஏக்கு 1 மார்க், பிக்கு 1 மார்க், சிக்கு 1 மார்க், டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 3 மார்க். ஸோ அவங்க எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்குறாங்க, பட் நமக்கு தேவை ஈக்குவேஷன் தான். ஈக்குவேஷன் இருந்தாலே உங்களுக்கு 1 மார்க் கொடுக்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது சல்ஃபியூரிக் ஆசிட் வந்து சப்போர்ட்டிங் ஈக்குவேஷன், அதாவது டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட். ஸோ அது எக்ஸ்ப்ளனேஷன் 1 மார்க்கு, 2 ஈக்குவேஷன் எழுதிங்கன்னா 2 மார்க்கு, ஆக மொத்தம் 3 மார்க்கு. ஸோ இது 2 மார்க்காக இருந்தால் ஒரு ஈக்குவேஷன் ஒரு ஸ்டேட்மெண்ட் இருந்தால் போதும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்துட்டு இந்த கொஸ்டின் அவங்களே தேவையில்லைன்னு அடிச்சிட்டாங்க. ஸோ அதனால் நான் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா யூசஸ் ஆஃப் ஹீலியம். இப்போ 5 மார்க்கில் 4th சப்டிவிஷன் 5 மார்க்கு, அதில் 34ல் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பி, செகண்ட் சப்டிவிஷன் பியில் ஃபஸ்ட்டு கொஸ்டினில் இருக்காங்க யூசஸ் ஆஃப் ஹீலியம். இது வந்து 3 மார்க் கொஸ்டின். ஸோ 3 மார்க்கு, ஒவ்வொரு யூசஸ்க்கும் 1 மார்க்கு, ஆக மொத்தம் 3 மார்க்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா போரேட் ரேடிக்கல் டெஸ்ட்டு. ஸோ போரேட் ரேடிக்கல் டெஸ்ட்டுக்கு வந்து 2 மார்க்கு. ஸோ இது 3, இது 2, மொத்தம் 5. இதில் அவங்க ஈக்குவேஷன் எல்லாமே கரெக்டாக எழுதியிருக்காங்க. பட் என்ன மிஸ்டேக் அப்படின்னா இந்த ரியேஜென்ட் கான் H2SO4ன்னு போடலை. ஸோ கரெக்டான ஈக்குவேஷன் வித் ரியேஜென்ட் போட்டால் 2 மார்க்கு, ரியேஜென்ட் மிஸ் ஆகிருந்தால் அரை மார்க் கட் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால தான் இது 1.5 மார்க். ஓகேங்களா? ஈக்குவேஷன் தப்பாக இருந்து இந்த ரியேஜென்ட் சென்டென்ஸ்லாம் சரியாக எழுதிங்கன்னா ஒரு மார்க்கு அல்லது அரை மார்க் கொடுப்பாங்க, ஈக்குவேஷன் தப்பாக இருந்தால் கூட. பட் ஈக்குவேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். கொடுத்துருக்க ஈக்குவேஷன் தான் மெயினாக. அதில் இந்த கான்சல்ஃபியூரிக் ஆசிட் எழுதினாலே 2 மார்க் கொடுத்துருவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது 2வது 5 மார்க்கு, டிஃபரன்ஸ் பிட்வீன் லாந்தனைன் ஆக்டினைன். ஸோ இதில் வந்து ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் 1 மார்க். ஸோ மொத்தம் 5 பாயிண்ட் கரெக்டாக இருந்தால் 5 மார்க்கு. ஸோ அவங்க 6 எழுதியிருக்காங்க, பட் இனி 5 எடுத்துக்கிட்டு 5 மார்க் கொடுத்துருவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது 3வது 5 மார்க்கு. அதில் பி சப்டிவிஷனில் ஃபஸ்ட்டு கொஸ்டின், அதில் 3 மார்க் ஆர்டர் அண்ட் மாலிகுலாரிட்டிக்குள்ள டிஃப்ரென்ஸு. ஸோ ஒவ்வொரு டிஃப்ரென்ஸுக்கும் 1 மார்க்கு, 3மே கரெக்டு, அது 3 மார்க். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா அதில் செகண்ட் சப்டிவிஷன் 2 மார்க்கு, அயானிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர். ஸ்டேட்மெண்ட்டுக்கு 1 மார்க்கு. அடுத்து பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர், ரூம் டெம்பரேச்சர் நம்முடைய வேல்யூவோடு சேர்த்து ஃபார்முலா. ஸோ இதுக்கு 1 மார்க், இதுக்கு 1 மார்க். ஸோ டோட்டலாக 2 மார்க். சப்போஸ் நீங்கள் ஸ்டேட்மெண்ட் மட்டும் கரெக்டாக இருந்தாலே 1 மார்க் கொடுத்துருவாங்க. பட் இந்த வேல்யூ கேடபிள்யூடைய ரூம் டெம்பரேச்சரில் என்ன வேல்யூன்னு எழுதுனா தான் உங்களுக்கு 1 மார்க் கொடுப்பாங்க. நான் வந்து ஈக்குவேஷனுக்கும் இதுக்கும் அரையாக பிரிச்சிருக்கேன். பட் இதுக்கும் 1 மார்க் தான். ஸோ டோட்டலாக 2 மார்க். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது நர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன். ஸோ நர்ன்ஸ்ட் ஈக்குவேஷனை பொறுத்த வரைக்கும் டெரிவேஷன் தான். இந்த கியூவில் இருந்தீங்கன்னா 1/2 மார்க்கு, இந்த ஈக்குவேஷனில் இருந்தால் 1/2 மார்க்கு. ஸோ இந்த 2 சேர்த்து 1 மார்க். இதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணியிருந்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து 1 மார்க் கொடுத்துருவாங்க. சப்ஸ்டியூட் பண்ணியிருந்தீங்கன்னா, இந்த வேல்யூலாம் சப்ஸ்டியூட் பண்ணியிருந்தீங்கன்னா. அடுத்து பார்த்துட்டிங்கன்னா இதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு இதை 2க்கும் சேர்த்திங்கன்னா இதுக்கு 1 மார்க் கொடுப்பாங்க. 2க்கும் சேர்த்து ஃபைனலாக ஒரு ஈக்குவேஷன் எல்லா வேல்யூயும் சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தீங்கன்னா 1 மார்க். ஸோ ஆக மொத்தம் 3. ஸோ இங்கே ஒரு 3, 2, 5 மார்க்கு. சரிங்களா? இது 2, இங்கே ஒரு 3, 5 மார்க். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது பயோடிகிரேடபிள் பாலிமர். ஸோ பயோடிகிரேடபிள் பாலிமருக்கு ஸ்டேட்மெண்ட்டு இவங்க டீகாம்போஸ்டு அப்படின்னு எழுதலை. ஸோ டீக்ரேடின்னு போட்டாங்க. ஸோ அதனால் 1/2 மார்க் குறைச்சிருக்கேன். பட் ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இப்படி இது வந்து ஸ்டேட்மெண்ட் வந்து எப்படி எழுதினாலும் உங்களுக்கு ரீசன் மீனிங் கரெக்டாக இருந்தால் ஃபுல் மார்க் கொடுப்பாங்க. பட் இது நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்னால இந்த டிகிரேட் அப்படின்ற மீனிங் வேறு வேர்டு யூஸ் பண்ணிருக்கனால 1/2 மார்க் குறைச்சிருக்கேன். ஸோ 1.5 மார்க். ஸோ ஆக மொத்தம் பார்த்துட்டிங்கன்னா இது இந்த கொஸ்டினுக்கு இதில் இன்னொரு சப்டிவிஷன் இருக்குது. இந்த லாஸ்ட்டு 5 மார்க்கில் இருக்கக்கூடிய செகண்ட் சப்டிவிஷன். ஸோ டிஎன்ஏ ஆர்என்ஏக்குள்ள டிஃப்ரென்ஸு எனி 3 பாயிண்ட்ஸு 3 மார்க்கு. ஸோ 5 மார்க். ஸோ அவங்க கொடுத்து மிஸ்டேக் பண்ணியிருக்கிறது இதில் நானாக ஒரு 1/2 மார்க் குறைச்சிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஒன்று எத்தில் போரேட் டெஸ்ட்டில் அந்த ரியேஜென்ட் போடல. ஸோ அதுதான் மிஸ்டேக்கு. ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா எல்லா கொஸ்டினுமே அவங்க கம்ப்ளீட்டாக எழுதியிருக்காங்க. பட் நம்மளாக குறைச்சிருக்கனால இது பப்ளிக்கில் ஒரு வேளை 70 out of 70 போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு 1/2 மார்க் 69.5 போட்டாலும் 70 வந்துடும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.